வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்களுக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் குமார் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். வணக்கம் குமார். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் பங்கேற்க உள்ள மாடுபிடி வீரர்களுக்கு என்ன மாதிரியான மருத்துவ பரிசோதனைகள் எல்லாம் செய்யப்பட்டு வருகிறது? விவரங்கள். வணக்கம் அமிர்து. தமிழரின் வீர விளையாட்டான உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட உள்ளது. இதனை அடுத்து மாடுபிடி வீரர்களுக்கான மருத்துவ பரிசோதனை தற்போது நடைபெற்று வருகிறது. மதுரை மாவட்டம் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு தானது இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைக்க உள்ளார். இதில் அமைச்சர் மூர்த்தி மற்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ஆகியோர் முன்னிலை சற்று நேரம் தொடங்கப்பட உள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டி இன்னும் சற்று நேரம் தொடங்க உள்ள போட்டு கலந்து கொள்ளும் மாடுபிடி வீரர்களுக்கான மருத்துவ பரிசோதனை தற்போது தொடங்கியுள்ளது. ஆன்லைன் முன்பதிவு செய்த வீரர்கள் மட்டுமே தற்போது பரிசோதனைக்காக காத்திருக்கின்றனர். காவல்துறையினர் வரிசையாக அவர்களை அமர வைத்து பரிசோதனை செய்து வருகின்றனர். 25 மருத்துவர் கொண்ட குழுவினர் மாடுபிடி வீரர்களை பரிசோதனை செய்து வருகின்றனர். அதாவது மருத்துவர் வீரர்களை எவ்வாறு பரிசோதனை செய்து வருகிறார் என்று பார்த்தீர்கள் என்றால், ஆன்லைனில் முன்பதிவு செய்துள்ள வீரர்கள் தான் போட்டியில் கலந்து கொள்ள வந்திருக்கிறார்கள் என அவர்களை அடையாள அட்டை சான்று சரிபார்க்கப்படுகிறது. வீரர்கள் மது அருந்துள்ளார்கள் என போலீசார் மிஷின் மூலம் பரிசோதனை செய்து பார்க்கிறார்கள். வீரர்கள் 18 வயது நிறைந்துள்ளவராக பார்க்கப்படுகிறது. உடலில் ஏதேனும் காயங்கள் அறுவை சிகிச்சை செய்துள்ளார்களா இல்லை தழும்புகள் உள்ளதா என பரிசோதனை செய்யப்படுகிறது. வீரர்களுக்கு பிரஷர், சுவாச கோளாறு உள்ளதா என மருத்துவர்கள் பரிசோதனை செய்து வருகின்றனர். வீரர்களுக்கு எடை 45 கிலோ இருக்க வேண்டும். உயரம் சரியாக உள்ளதென சரிபார்க்கப்படுகிறது. வருவாய்த்துறை மூலம் வீரர்களுக்கு உடை மஞ்சள் வரிசை கொண்ட உடைகள், மஞ்சள், பச்சை, ஆரஞ்சு என வண்ணங்கள் கொண்ட உடைகள் வழங்கப்பட்டு வருகிறது. போட்டியில் சுமார் 1200 காளைகள், 750 மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டுள்ளனர். ஒரு சுற்றுக்கு 50 வீரர்கள் என பல சுற்றுகளாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது. இதனை அடுத்து தொடர்ந்து விறுவிறுப்பான உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சற்று நேரத்தில் கொடியசை துவக்கி வைத்துள்ளார். அமருத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.